பாலாடை, தயிராடை ரெண்டும் சேர்த்து வச்சுங்க ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 நாள் வச்சு எடுத்துங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அடித்து வச்சுருக்குறேங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கலாம். நான் பச்சை தண்ணி தான் கலக்கிறேன், ஜில் தண்ணி எல்லாம். இது ஏற்கனவே ஜில்லுன்னு தான் இருந்ததுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போ வெண்ணெய் எடுக்கிறத பார்க்கலாங்க. விப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு. இன்னும் கொஞ்சமே ஒரு அரை மிக்சியெல்லாம் போட்டுக்கலாம். தயிராடை, பாலாடை. இப்போ வெண்ணெய் வந்து தனியாக வந்துடுச்சுங்க. எல்லாம் மேலெல்லாம் அரைச்சி எடுத்து நேரடியாக நம்ம எந்த பாத்திரத்தில் காய்ச்சிறமோ இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போய் கருவேப்பிலை தலை போட்டு சவுண்டு அந்த நுர சவுண்டு அடங்கினோன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு நெய் கிடச்சிடும். இது 4-5 நாள் தயிராடை, பாலாடை 2 கலக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான நெய்யும் கிடைக்கும். வெண்ணெய் வேணாலும் நம்ம தண்ணியில் போட்டு அலாசிட்டு மிக்சியில் வச்சுக்கலாம். ப்ரெட்டுக்கு எல்லா குழந்தைக்கெல்லாம் அதை போட்டு கொடுக்கலாம். இன்னும் இவ்வளோ தயிர் இருக்குது. தயிர் கலக்குனா கொஞ்சம் லேட் ஆகுங்க வெண்ணெய் வர்றதுக்குங்க. அதனால் தயிர் கலக்கக்கூடாதுங்க. ஆடையும் பாலாடை, தயிராடை மட்டும் கலக்கிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் அடிக்கணும். அடித்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிடும். இந்த மோரை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி ஊட்டி எடுத்துட்டு வெண்ணெய் தனியாக எடுத்துட்டு மிக்சி கழுவுறதுக்கு சுடுதண்ணி வச்சுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எடுத்து மிக்சியில் கொஞ்சம் ஊற்றிட்டோம்னாங்க அந்த வலுவழுப்பெல்லாம் போயிடுங்க. வெண்ணெயெல்லாம் எடுத்த முன்னாடிங்க. அப்புறம் நம்ம லிக்விட் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் சுடுதண்ணியில் அலசி மிக்சியை க்ளீனாக பண்ணிக்கலாம். நம்ம நெய் காய்ச்சின பாத்திரம் எல்லாத்துக்குமே சுடுதண்ணி வச்சு ஃபஸ்ட்டு அலாசிட்டு நம்ம அப்புறம் லிக்விட் எடுத்துக்கலாம். நெய் காய்ச்சறப்போ அடி பிடிக்குங்க. கொஞ்சம் நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிருந்ததுன்னா இந்த சில்வர் மஞ்சள் தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மெயினாக சுடுதண்ணி வச்சு மிக்சியை கழுவிட்டு அப்புறம் நம்ம வந்து லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. வெண்ணெய் எடுத்தாச்சுங்க. இன்னொரு செட்டு இருக்குதுங்க. வெண்ணெய் எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 2 தடவை அலாசிட்டு தண்ணியை வடிச்சிடணும். வடிச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி கடாயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்த பின்னாடி சிம்மிலே வச்சு கரண்டியில் கலரிக்கிட்டே இருக்கணும். கலரிகிட்டே இருந்தோம்னா கருவேப்பிலை 2 கொத்து முழு கொத்து அப்படியே போட்டுடலாங்க. போட்டு அது நல்லா மொறுமொறுன்னு வந்துடுங்க கருவேப்பிலை இலைங்க. அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜல்லடையில் ஈரப்பதம் இல்லாத ஜல்லடையிலையும் ஒரு கப்பில் சில்வர் கப்பில் வடித்து எடுத்து வச்சு நம்ம
சூடு அடிக்கடி சூடு பண்ணுறோன்னா சில்வர் கப்லேயே ஊற்றி வச்சுக்கலாம். எறும்பு இந்த மாதிரி வந்துருந்துட்டா ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி அது மேலே நெய்யை வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் இருந்தால் நம்ம சூடு பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய்யை உருக்கித்தான் யூஸ் பண்ணணும். பருப்பு சாப்பாட்டுக்கு குழம்பு சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு டீஸ்பூன் ஊற்றணுன்னா கொஞ்சம் நம்ம சூடு பண்ணுறதுனால சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம எண்ணெய் எடுத்தாச்சு. இன்னொரு தடவை எடுத்துட்டு அப்புறம் நான் காய்ச்சறப்ப ஒரு வீடியோ போடுறேங்க. சரி.